ஓம் சத்குரு அப்பாவே சரணம். மனவேதனையோடும் குழப்பத்தோடும் இருக்கிற என்னோட குழந்தைய பார்க்கறக்காக உன் சத்குரு அப்பா வந்திருக்கேன் சாமி. அழுது அழுது உன்னோட முகமே வாடி போச்சு. சிரிச்ச முகத்தோட இரு சாமி. எப்படிப்பா சிரிக்கிறது? என்னோட இந்த கஷ்டங்களை நினைச்சா என் கண்கள்ல இருந்து தானாவே கண்ணீர் வருதப்பா. என்னால நிம்மதியா வாழவே முடியலப்பா. என்னோட இந்த துன்பம் எல்லாம் எப்ப மாறும்னு கேட்குற. கவலைப்படாத சாமி, உன்னோட இந்த நிலை கூடிய சீக்கிரம் மாறும். உன்னோட துன்பம் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும். உன்னால சில ஏமாற்றத்தை ஏத்துக்க முடியல. நீ அதிகமா நம்பிக்கை வச்சவங்க உன்னை ஏமாத்துறாங்களேன்னு நீ வருத்தப்படுற. ஏமாற்றம் உன்னை அழ வைக்கலாம், ஆனா அதே ஏமாற்றம்தான் உன்னை வலிமையாகவும் மாற்றும் சாமி. யாருக்கும் கெடுதல் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனே, உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லா இருப்ப சாமி. இப்போ வேணா உன்னோட சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும் சாமி. உன்னை அவமானப்படுத்தினவங்க, காயப்படுத்தினவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உன்னோட மனசு குழந்த மாதிரி. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன், யாரையும் காயப்படுத்த மாட்டேன். உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம சில பேர் உன்னை காயப்படுத்துகிறாங்க. அதை பற்றி நீ கவலைப்படாத சாமி. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உன்னை தேடி வருவாங்க சாமி. நீ எப்பவும் யாருக்காகவும் உன்னோட நல்ல குணத்தை மட்டும் மாற்றிக்காத சாமி. உன்னோட நல்ல குணம்தான் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும்.